சென்னை கண்ணகி நகரில் மின்சாரம் தாக்கி துப்புரவு பணியாளர் உயிரிழந்த நிலையில் மின்சார ஒயரை பூமிக்கு அடியில் சரியாக புதைக்காததே காரணம் என உறவினர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் வினோத் இணைந்திருக்கிறார். வினோத், விவரங்களை பதிவு செய்யலாம். சென்னை கண்ணகி நகர் 11வது தெருவில் சென்னை திருவான்மியூர் பகுதியில் தூய்மை பணியில் ஈடுபட்டு வரும் வரலட்சுமி என்ற பெண்மணி இந்த காலை சுமார் 4:30 மணி அளவில் இந்த பகுதியாக நடந்து சென்றுள்ளார். அப்போது சாலையில் மழைநீர் தேங்கி நின்றிருந்தது. அந்த மழைநீரில் மின்கசிவு ஏற்பட்டு அந்த நடந்து சென்ற தூய்மை பெண் பணியாளர் வரலட்சுமி மீது மின்சாரம் பாய்ந்ததில் சம்பவ இடத்திலே சரிந்து கீழே விழுந்து அவர் அதே இடத்தில் பலியாகியுள்ளார். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியது. காலை முதல் இந்த பகுதியில் ஒரு பரபரப்பான சூழ்நிலை காணப்பட்டு வருகின்றன. தொடர்ந்து இந்த பகுதியில் மழைநீர் தேங்கி பல்வேறு இடங்கள் தேங்கி இருப்பதாகவும் அதே போல் பல்வேறு இடங்களில் மின்சார பெட்டிகள் திறந்து போயிருப்பதாகவும் மின் வயர்கள் பூமியில் புதைக்கப்பட்டிருந்தாலும் மேலே இருப்பதாகவும் பாதுகாப்பற்ற சூழ்நிலையே இந்த பகுதியில் மின்சார வயர்கள் புதைக்கப்பட்டிருப்பதாகவும் அப்பகுதி மக்கள் பலமுறை குற்றம் சாட்டியும் மின்வாரிய அதிகாரிகள் எந்த ஒரு நடவடிக்கையும் இந்த பகுதியில் எடுக்கவில்லை. இது போன்ற அலட்சியத்தால் மட்டுமே இந்த காலையில் பெண் தூய்மை பணியாளர்களின் உயிர் பலியாகியுள்ளது என்றெல்லாம் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தொடர்ந்து தற்போது இந்த சாலையில் தேங்கியுள்ள மழைநீரை அகற்றுவதற்கான பணியில் சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர். மின்சார அதிகாரிகளும் காவல்துறையினரும் இந்த பகுதியில் குவிக்கப்பட்டுள்ளனர். தொடர்ந்து இந்த பகுதி மக்கள் இந்த பகுதியை சூழ்ந்துள்ளதால் ஒரு பரபரப்பான சூழ்நிலை காணப்பட்டு வருகின்றன. விவரங்களுக்கு நன்றி வினோத். ஈபி கேபிள் இருக்கு. கேபிள் ஏற்கனவே நாங்கள் நிறைய புகார் அளிச்சு அந்த கேபிள் மேலேயே போட்டு போயிட்டாங்க. என்னென்ன சொல்றாங்கன்னா, இந்த கேபிளை நீங்க தான் பள்ளம் நோண்டி புதைச்சிக்கணும், நாங்கள் அதெல்லாம் பண்ணி தர மாட்டோம்னு சொல்லி கிட்டத்தட்ட இது ஒரு 3 மாசமா இந்த பிரச்சனையை நாங்கள் கம்ப்ளைண்டாக கொண்டு போனோம். எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை, எந்த அதிகாரியும் பார்க்கல. நான் நேற்று கூட ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கூட சென்னை தமிழ்நாடு ஈபியில் கம்ப்ளைண்ட் புகார் அளித்தேன். புகார் அளிச்சல நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இது வரைக்கும் நான் எடுக்கல. இப்போ நேற்று மழை பெஞ்சதுல இவங்க காலையில் போகும்போது அந்த கேபிள் மேலே காலை வச்சதுனால ஷாக் அடித்து இறந்துட்டாங்க. அது ஒருத்தர் தூக்கம் வந்திருக்காரு. இப்போ அவர் இங்கே இல்லை, அவர் தூக்கம் வந்தவர் கையை பிடிச்சி இழுத்துருக்காரு. அவருக்கு ஷாக் அடித்து ஒரு கால் வராமல் போச்சு. இப்போ அவர் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டோம். அதுக்கப்புறம் இங்கே வர முடியல. அதுக்கப்புறம் ஈபிக்கு இங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே இபி ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணால் சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை, ஃபோனே எடுக்கல. நானும் ஏஞ்சவொடனே ஃபோன் பண்ண எடுக்கல. அதுக்கப்புறம் ஜோனல் ஆஃபீஸருக்கு அவருக்கு ஃபோன் அடித்த உடனே அவர் என்ன பண்ணார், என்ன சார் விஷயம் அப்படின்னாரு. இல்லை சார், இந்த மாதிரி ஆயிடுச்சு, ஒருத்தவங்க இறந்து கிடக்குறாங்க, கொஞ்சம் வாங்கன்னு சொல்லி சொன்னோம். அதுக்கப்புறம் அவர் அங்கே இங்கே ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்தாங்க. அது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரத்துக்கு இருக்கும். அது வரைக்குமே வரல.